செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சட்டசபையில சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பிரஸ் மீட்ல சில விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மேடைகள்ல சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம லயலா மணி வந்து சவால் விட்டுருக்காரு. எங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டன் கிட்ட நீங்கலாம் அரசியல் பேச முடியுமா? அவனுக்கு அரசியல்னா அவன் எப்படி எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா? அப்படின்னு அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஆதரவு எனக்கு குடுங்க. ஏன்னா, உங்க ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்க்கக்கூடிய நபர்கள் சாதாரண நபர்கள் கிடையாது. மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கூட்டத்த வச்சுக்கிட்டு, அவங்க தமிழ்நாட்ட சீரழிக்கக்கூடிய எல்லா வேலையும் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தனி ஆளா நின்னு எதிர்க்கிறோம். அதனால எனக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப முதல் விஷயம் என்னன்னா, லயலா மணி அப்படின்னு சொல்லி தாவேக்கால ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் வந்து ஒரு நல்ல பேச்சாளர். கொஞ்சம் கொஞ்சம் அறிவுபூர்வமா பேசக்கூடிய ஒரு நபர். எனக்கெல்லாம் அவர் பேச்சு ஓரளவுக்கு எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா, நேத்து அவரு வந்து ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, "எங்க தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு அடிமட்டம் தொண்டன்கிட்ட நீங்க அரசியல் பேசி ஜெயிச்சிட முடியுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இல்ல ஸ்டாலின் அவர்களே, இல்ல உங்க கட்சியில வேற யாராவது இருக்கீங்கன்னா, வந்து எங்க அடிமட்ட தொண்டன்கிட்ட நீங்க அரசியல் பேசி சாதிக்க முடியுமா? அரசியல்னா என்ன தெரியுமா?" அப்படின்னு ஒரு விளக்கம் குடுக்குறாரு. ஏதோ பெருசா சொல்லப் போறாரு போலயா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு அப்படியே போய் பார்த்துட்டு இருந்தா, அவர் சொல்றாரு, "சமீபத்தில நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்ப போம்போது கலர்ஸ் சட்டைய போட்டு போயிட்டேன். அப்போ நம்ம தாவேக்கா கட்சி தொண்டன் ஒருத்தன் நம்மள பார்த்து கேட்குறான், 'என்னண்ணே கலர் சட்டைய போட்டு வர? நம்மலாம் அரசியல்வாதிண்ணே. நீ வந்து வெள்ள சட்டைய போட்டு விஜய் ஃபோட்டோ பாக்கெட்ல வச்சா தானே நம்ம அரசியல்வாதி. என்னண்ணே கலர் சட்டைய போட்டு வர?' அப்படின்னு கேட்குறான். பாருங்க அவன் அரசியல் புரிதல பாருங்க அப்படின்னு இந்த லயலாமணி சொல்றாரு. எனக்கு என்ன கேள்வின்னா, அரசியல்னா என்ன? வெள்ள சட்டை போட்டுட்டு பாக்கெட்ல நம்ம யார ரசிக்கிறோமோ, யாருக்கு சொம்பு அடிக்கிறோமோ, அவங்களோட ஃபோட்டோ தூக்கி சொருகிட்டு ஊர் சுத்துறதா? எது அரசியல் மொத? மக்களோட வாழ்ந்திருக்கணும். அவங்களோட வலிகள புரிஞ்சிருக்கணும். அவங்களுக்காக நிக்கணும். எந்த இடத்துலயா இருந்தாலும் அவங்களுக்காக நிக்கணும். தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து மக்கள் பிரச்சனைக்காக, காவேரி பிரச்சனைக்காக நாங்க போராடி இருக்கிறோம். நீட் எதிர்ப்புக்காக நாங்க போராடி இருக்கிறோம். பாலியல் குற்ற சம்பவங்களுக்கு எதிராக நாங்க போராடி இருக்கிறோம். இங்க பட்டியலின சமூக மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க மேல ஒரு ஒடுக்குமுறை இங்க நடக்குது. அதுக்கு எதிரா நாங்க போராடி இருக்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா நாங்க போராடி இருக்கிறோம். அவங்க பரந்தூர் மக்களுக்கு ஆதரவா நாங்க போராடி இருக்கிறோம். இந்த தனியார் மயமாகுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிரா நாங்க நின்னு போராடி இருக்கிறோம். அப்படின்னு ஏதாவது ஒரு 4 போராட்டத்த சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. தாவேக்கா கட்சியில. நான் கேட்கிறேன், என்ன அரசியல் புரிதல் உங்களுக்கு இருக்கு? உங்க கட்சி கொள்கை தலைவர்கள் ஒரு 5 பேர் இருக்கிறாங்கல்ல. பெரியாரு, அம்பேத்கரு, காமராஜரு, அப்புறம் வேலுநாச்சியாரு, அப்புறம் அஞ்சலை அம்மாள். இவங்க 5 பேர பத்தி உங்க கட்சியில உங்க விஜய் இருக்காருல்ல, உங்க கட்சி தலைவர் இருக்காரு. அவர இவங்க 5 பேர பத்தி ஒரு 5, 5 நிமிஷம் எந்த ஒரு மனப்பாடமும் இல்லாம, எந்த ஒரு பேப்பரும் இல்லாம, ஆன் ஸ்பாட்ல நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் பார்த்துருவோம். டேய் நீங்கலாம் உண்மைக்குமே தற்குறிப்பா. நீ இப்படி ஒரு விளக்கம் குடுக்குற பாரு. அரசியல்னா என்ன தெரியுமான்னு சொல்லி ஒரு விளக்கம் குடுக்குறியே, அதிலேயே தெரியுது நீ 1ஆம் நம்பர் தற்குறின்னு. இதுல போதாத குறைக்கு கீர்த்தனா அப்படின்ற ஒரு அமைச்சர் வேற ஒருத்தவங்க. அவங்க ஒரு பக்கம் உண்மைக்குமே தற்குறி மாரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன கான்செப்ட்ல இவங்கலாம் வந்து அமைச்சரானாங்க? என்ன தகுதியின் அடிப்படையில இவங்கலாம் அமைச்சரானாங்கன்னு எனக்கு தெரியல. தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன் புதுசா வாய்ப்பு குடுத்திருக்காரு. வாய்ப்பு குடுக்கலாம். ஆனா வாய்ப்பு குடுக்குறதுக்கு ஒரு தகுதி வேணும். இல்ல அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமாவது நம்ம அந்த தகுதிய உயர்த்திக்கணும். கீர்த்தனா ஒரு மேடையில பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து ரீல்ஸ் போட்டேன். அத வந்து எல்லாரும் கலாய்ச்சாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கலாய்ச்சாங்க. நாங்க ரீல்ஸ் போட்டு எந்த முதலீடும் கொண்டு வரல. ஆனா நாங்க ரீல்ஸ் போட்டதுனால ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன மாற்றம்னா, வெளிநாடுகள்ல எங்களுடைய தம்பிமார்கள்லாம் வேலை செய்றாங்க. நான் போட்ட ரீல்ஸ அந்த பசங்க அவங்க ஆஃபீஸ் சிஇஓ கிட்ட கொண்டு போய் காமிச்சு, "இதுதான் எங்க அமைச்சரு. பாருங்க எவ்வளோ அழகா ரீல்ஸ் போடுறாங்க. வாங்க நம்மலாம் தமிழ்நாட்டுக்கு போவோம்ன்னு" சொல்லி பேசுறாங்க. இதுவே பெரிய மாற்றம் தான் அப்டின்னு அந்த அம்மா பேசுது. எனக்கு புரியல. நீ தற்குறி தானா? இல்ல தற்குறி மாரி நடந்துக்கிறியா? இன்வெஸ்ட்மென்ட் வீடியோ ஒன்று போட்டேன். அதுக்கு பயங்கரமா கலாய்ச்சி தந்தாங்க. உங்களுக்கே தெரியும். நான் சொல்றேன், நீங்க மக்களோட வரி பணத்துல சொகுசா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி தரீங்க. குடும்பமா பயணம் செஞ்சீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு நாங்க ரீல்ஸ் மூலமா நிறுவனங்கள் கொண்டு வரதுனாலும் உங்களுக்கே தெரியும் எத்தனை இளைஞர்கள்
வெளிநாட்டுல இருந்து டிக்கெட்டை புக் பண்ணி ரீல்ஸ் அண்ணனுக்கு சொன்னாங்க, அண்ணா உங்களுக்காக வரோம், உங்களை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி வந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்களே, அவங்க அங்க இருக்க கம்பெனிட்ட அங்க இருக்க சிஇஓட்ட காமிக்கிறாங்க, எங்களுடைய தாவேக ஆட்சியில இப்படி ஒரு தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க, அவங்களோட ஆஃபர் இதுன்னு அங்க இருக்க வெளிநாட்டு சிஇஓக்கு நம்மளும் அங்க போவோம் அப்படின்னு அதை காமிச்சு பேசுற நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். நீங்க வந்து ரீல்ஸ் போட்டு தான் நீங்க முதலீட கொண்டு வரணும்னா நீங்க எதுக்கு அமைச்சரா இருக்கணும்? ரீல்ஸே போட்டு சுத்தி இருக்கலாமே, ஊரை சுத்தி இருக்கலாமே. நீங்க அமைச்சர்னா முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரணும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு தொழில்துறை அமைச்சரா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சரி, அதையாவது விடுங்க. சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ் மீட் ஒன்று நடக்குது. பிரஸ் மீட்ல யார் அந்த பத்திரிகையாளர்னு தெரியல, நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. மேடம், நீங்க வந்து முதலீடுகளை ஈர்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றீங்க. ஈர்த்துட்டு வந்ததுக்கு நீங்க எந்த முதலீட்டாளர்களை கூப்பிட்டு பேசுனீங்களோ அதுல ஒரு 4 கம்பெனி பேரை மட்டும் சொல்லுங்க மேம் அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. இந்த அம்மா சொல்லுது, அதுக்கு தான் ரீல்ஸ் இருக்கே, ரீல்ஸ் பார்த்தாதா, ரீல்ஸ் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்குது. இப்போ உன்னை தற்கொலைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும்? நான் கோவப்படலை, நான் ஆதங்கப்படலை, நான் வருத்தப்படுறேன். இப்படி ஒரு தற்குறியை உருவாக்கி வச்சிருக்கிறோமே, இப்படி ஒரு தற்குறியை அமைச்சராக்கி உட்கார வச்சிருக்கோமே, நான் வருத்தப்படுறேன். நான் விவாதம் பண்ண தயாரா இருக்கேன். தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி பத்தி நம்ம பேசுவோமா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசுவோமா? எந்தெந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன கம்பெனியை உள்ள கொண்டு வந்தாங்க? அவங்க ரீல்ஸ் போட்டு தான் உள்ள கொண்டு வந்தாங்களா? இல்ல இங்க ஒரு கான்க்ளேவ் நடத்தி அவங்க சில விஷயத்த செஞ்சு காமிச்சாங்களா? அப்படிங்கிறத பத்தி பேசுவோமா? இந்த 30 நாள்ல தாவேக அரசாங்கம் எந்தெந்த முதலீட்டாளர்களை பார்த்து பேசியிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட்டை நீங்க கொண்டு வாங்க. அதுல எது உருப்படியானது, எது உருப்படி இல்லாதது பத்தி நான் பேசுறேன். நான் வரேன், நான் ரெடியா இருக்கேன். போயிருக்குங்க. ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணும்போது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள நீங்க நம்புறீங்க, ஆதாரத்தோட இருக்கிறவங்கள நீங்க நம்ப மாட்டீங்களே. அதுக்கான இது எல்லாமே அதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்க ப்ரூஃப் கேட்க மாட்டீங்க. இருங்க, 25 கவர்மெண்ட் இல்ல அவங்க அங்க ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. நான் தான் சொல்லிட்டேனே, கண்டிப்பா வரும். அதுக்கான ஒரு நிமிஷம், அதுக்கானதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா? இல்ல, நான் சொல்றது இதுதான். நாங்க ஏதோ யார்கிட்டயுமே பேசாத மாதிரியும் நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து, அதாவது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, ஆதாரத்தோட பேசுறவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கறத என்னால ஏத்துக்க முடியல. ஒரு மாதிரி அசிங்கமா பண்றீங்க, கேவலமா பண்றீங்க. தெரியலன்னா கத்துக்கலாம், தப்பு இல்ல, போய் கத்துக்கோங்க. 6 மாசம் டைம் கேட்டாரு உங்க அண்ணன். அந்த 6 மாசத்துல கொஞ்சமாவது போய் படி. அண்ட் அதே நேரம் ஆதவர் நான் எந்த அளவுக்கு ஒரு தற்குறி அப்படின்னா, அவர் எழுந்து நின்று சொல்றாரு, சம்பந்தமே இல்லாத குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநாடு பேசுறேன். பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர்கள் ஒண்ணு தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல, நான் சொன்னது, நான் கருத்து என்னன்னா, ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேசிடுறேன். ஆளுநர் புறக்கணித்தார், அதற்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களுடைய பதிவை நாங்க பதிவு பண்ணிடுறோம். கடந்த ஆட்சியில வந்து 3 வருஷமா தமிழ் தாய் வாழ்த்துன்ற ஒரு விஷயமே பாடப்படல சட்டமன்றத்துல அப்படின்னு பொய் செய்தியை பரப்புறாரு அமைச்சர். சட்டமன்றத்துல பொய் செய்தியை பரப்புறாரு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்கள்லாம். ஆனா இது கண்டனம் தெரிவிச்சு நீங்க சொல்றது தப்பு, ஆதாரம் இல்லாம சொல்லாதீங்க அப்படின்ட்டு உண்மையை சபாநாயகர் எடுத்து சொல்றாரு. இல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு சபாநாயகர் கொஞ்சம் ஒத்து ஊதி இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த தாவேக அபியூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பானுங்க, இது உண்மையான செய்தி நினைச்சிட்டு இத எடுத்து ரீல்ஸ் போட்டு கொண்டாடி இருப்பானுங்க. மறுபடியும் இவர் எழுந்து உட்காந்து கேட்கிறாரு. அங்கிட்ட உதயநிதி எந்திரிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி உங்க கட்சி நபர்கள் தாண்டா தொடர்ந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறானுங்க, பொள்ளாச்சி மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி உங்க கட்சி நபர் ஒருத்தன் பெண்களை ஆபாசமா வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டி இருக்கான்.
இது உங்க ஆட்சி காலத்துல நடக்குது, இந்த 30 நாள் நடந்த மேட்டர் தானே சொல்லி அவர் சில விஷயத்த அடுக்குறாரு. ஆனா பொத்தாம் பொதுவா ஆது எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, ஏன் உங்க ஆட்சியில் நடக்கலையா, உங்க ஆட்சியில் ஒரு 2 வயசு குழந்தைய உங்க கட்சிக்காரன் ரேப் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம சபாநாயகர் குறுக்கிட்டு ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு வைக்காதீங்கன்றாரு. ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த சம்பவம் நடந்ததுதான். நான் அதுல பொய்யே சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் யாருக்கும் முட்டு கொடுக்க கூடாது. ஆதவர்ஜன சொன்ன சம்பவம் நடந்த சம்பவம் தான். திமுக ஆட்சி நடந்த சம்பவம் தான். ஆனா இதெல்லாம் நடந்தனால தான் திமுக வேணான்னு சொல்லி, திமுக தீய சக்தின்னு சொல்லி மக்கள் திமுகவை தூர போட்டுட்டு தூய சக்தியான உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஆனா திமுக ஆட்சியில கூட 30 நாள்ல 30க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படலை. 30 நாள்ல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்ற சம்பவங்கள் பதிவு செய்யப்படலை. ஆனா உங்க ஆட்சியில நீங்க ஆட்சி அமைச்ச இந்த 30 நாள்ல மட்டும் 200க்கும் மேற்பட்ட குற்ற சம்பவங்கள், அது குறிப்பா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல 30க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. தப்ப நீ பண்ற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, உன் ஆட்சியில் தப்பு நடக்கலையா நீ கேட்கறன்னா, நீ எவ்வளவு பெரிய கேவலவாதியா இருப்ப. அப்ப உன்னை நம்பி தானே அந்த மக்கள் ஓட்டு போட்டான். உன்னை நம்பி தானே ஓட்டு போட்டான். திமுக சரியில்லைன்னு சொல்லி தானே நீங்க திமுகவை எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்கிறாங்க மக்கள். அப்ப ஆளுங்கட்சியா நீ என்ன பொறுப்பு ஏத்துக்கணும்? தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிட்டு நீ கரெக்டா பேசணுமா இல்லையா? பேசல. இஷ்டமேனிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது சட்டமன்றம் தானா எதுவுமே எனக்கு தெரியல. இந்த சைடு அதிமுக, எனக்கு நீங்க அதிமுகவோட செயல்பாடுகள்லாம் பார்த்தா எனக்கு உண்மைக்குமே சொல்றேன், அரசியல்வாதிகள் நாங்க அரசியல்ல பழந்துன்னு கொட்டை போட்டவங்க, நாங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கோம், அம்மா காலத்துல இருக்குன்னு பேசக்கூடிய நபர்கள்லாம் இந்த அளவுக்கு ஏன் சீப்பா நடந்துக்கிறீங்கன்ற ஒரு ஆதங்கம் எனக்கு. நேத்து ஒரு விஷவாயு கசிவு ஏற்படுது. அது சம்பந்தப்பட்ட அந்த துறை அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்றாரு, வாசிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தோம்னா, சம்பந்தமே இல்லாம உங்களோட இருப்பை காமிச்சிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, அங்க உட்காந்துக்கிட்டு காவேரி பிரச்சனை பத்தி பேசுங்க, அதை பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசுங்க, வெளிநடப்பு நடத்துறீங்க. இது என்ன லாஜிக்கு? சபாநாயகர் தெளிவா சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க, அவர் நேற்று நடந்த பிரச்சனைக்கு விளக்கம் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க உங்களோட டைம் வரும்போது பேசுங்கன்னு தெளிவா சொல்றாரு. சபாநாயகரே கரெக்டா இருக்கும்போது நீங்க ஏங்க அவசரப்பட்டு முந்திரி கொட்டை மாதிரி உங்களோட இருப்பை காமிச்சுக்கணும் ஏங்க பண்றீங்க? நான் இப்ப கேட்கிறேன், அதிமுக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? முக்கியத்துவம் இருக்கா இளைஞர்களுக்கு? உயர்மட்ட பதவி ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் புதிய வேட்பாளர்களை நீங்க கொண்டு வந்தீங்களா? இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா? எதுக்கு? அதிமுக யாரை கேட்டாலும், சார் எப்ப சார் நீங்க இந்த கட்சியில் இருக்கீங்கன்னா, நான் எம்ஜிஆர் காலத்துல இருக்கேன்பாங்க, இல்லைன்னா அம்மா காலத்துல இருக்கேன்பாங்க. யாருமே இப்ப ரீசெண்டா உள்ள வந்தாங்க, எனக்கு நான் முக்கியமான பொறுப்புல இருக்கேன் சொல்ற ஆட்களே இல்ல. யாரை கேட்டாலும் அம்மா காலம், எம்ஜிஆர் காலம், அவங்க காலகட்டமே முடிஞ்சிருச்சு. யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் அதிமுக மதிச்சு இங்க யங்ஸ்டர்ஸ் உள்ள வருவான். தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சி எனக்கு தாவேக ஆட்சி எப்படி எனக்கு தெரியுதுன்னா, குழந்தைங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது எந்த வாத்தியாரை என்னை எழுப்பி உட்கார வச்சுக்கிட்டு ஜாலியான ஜிம்கான பாட்டோ இல்ல நான் அடிச்ச தாங்க மாட்ட பாட்டோலாம் பாட சொல்லி நான் கேட்டதே இல்லை. குழந்தைங்க கிட்ட போய் உட்காந்து ஜாலியான ஜிம்கான பாட்டை பாடுங்கன்னு சொல்லி ரைம்ஸ் அது இல்ல, அது என்ன தமிழ் தாய் வாழ்த்தா? என்ன கருமம் அது? சினிமா பாட்டு. ஏன் பசங்க கிட்ட கொண்டு போய் சினிமா கலாச்சாரத்தை கொண்டு போய் திணிக்கிறீங்க? ஏன்னா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கு விஜய் சிஎம்மா இருக்கணும். அதுக்கு இந்த பசங்கள்லாம் எப்படியும் ஸ்கூலு முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஓட்டு உரிமை வாங்கிடுவாங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி இப்பயே மூளை செலவையில ஈடுபடுறீங்க. இது தப்பு. தப்புன்னு ஒத்துக்க கத்துக்கோங்க. அது யார் பண்ணாலும் தப்புங்க. விஜய் அழகா இருக்காரு, அதனால அவருக்கு ஒரு கூட்டம் கூடுது. சரி, உங்களுக்கெல்லாம் விஜய் பிடிக்குது, சரி. ஆனா இப்ப நான் வீடியோ போட்டா ஒரு 100 பேர் வீடியோ பார்த்தா கூட எனக்கு அது பெரிய விஷயம்தான். ஏன்னா நம்ம ஒன்றும் பேரழகு, நம்ம ஒன்றும் மாசு, நம்ம ஒன்றும் சினிமாவில் நடிச்சு அப்படியே லட்சமா கோடியா சம்பாரிச்சு பேரும் புகழி சம்பாரிச்சு நம்ம இங்க உட்காந்து பேசல. நான் ஒரு சாமானியன். ஏதோ ஒரு அத்திப்பட்டி மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து வெளில வந்தவன். இன்னைக்கு வெளில நான் அரசியல் பேசுறேன், மக்களுக்காக பேசுறேன். நான் பேசுறதை கேட்கறதுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் அது பெரிய விஷயம்தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நிக்கிறாங்களே. நான் என்ன கட்சி நடத்துறேனா? இல்ல. நான் என்ன கூட்டம் கூட்டி ஆள் சேர்க்கிறேனா? இல்ல. என்ன பண்றேன்? இல்ல குவார்டரும் பிரியாணி கொடுத்து நான் ஆள் சேர்க்கிறேனா? இல்ல. என்ன பண்றேன்?
நார்மலாக மக்கள் பிரச்சனை பேசுகிறேன். என்ன மாதிரி 1000 பேர் இருக்கான். என்ன மாதிரி 1000 பேர் இருக்கான். மக்களுக்காக பேசக்கூடியவன் இருக்கான். அதில் முக்கால்வாசி பேர் ஏதோ கட்சி சார்ந்து இருப்பான். ஆனால் நீங்கள் விஜயை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணாமல் தயவு செஞ்சு விஜய் தப்பு செய்கிறாருன்னா தப்புன்னு கேட்கக்கூடிய உரிமை ஓட்டு போட்டால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வந்தனால தான் நான்லாம் வந்து ஓட்டு போட்டேன் அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு இந்த நாட்டில் இருக்காதன்றேன். ஏதாவது வெளிநாட்டுக்கு ஓடி போயிடு. இங்கே இருக்காத. இந்த நாட்டில் இருந்துக்கிற எல்லா விதமான சுகத்தையும் அனுபவிக்கிற, இந்த நாட்டினுடைய எல்லா சலுகைகளையும் நீ அனுபவிக்கிற. ஆனால் நான் ஓட்டு போட மாட்டேன், எனக்கு அரசியல் பிடிக்காது, அரசியல் சாக்கடை சொல்லி தான்டா இந்த அரசியலில் திருட்டு பசங்களை கொண்டு வந்து நம்ம இத்தனை நாளாக உட்கார வச்சிருக்கோம். இன்னைக்கு அரசியலில் மாற்றம் வரணும்னு சொல்லி பைத்தியக்காரனை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். திருட்டு பையனை கூட திருத்தி தொலைஞ்சிடலாம்டா, பைத்தியக்காரனை திருத்த முடியாது. அது ரேரு பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியல. இதுக்கு மேலே உங்களுக்கு சில விஷயம் புரியணும்னா உங்களுடைய அறிவை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். மூளைன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குன்னா கொஞ்சமாவது அதை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. நம்ம இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருக்கலாம், பிஹெச்டி முடிச்சு டாக்டரேட் வாங்கியிருக்கலாம், வெளிநாட்டில் போய் நம்ம வேலை பார்க்கலாம். என்ன பண்ணாலும் கல்வி அறிவு வேற, பொது அறிவு வேற. பொது அறிவுன்னு வரும்போது அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையால் நீ பாதிக்கப்பட்டு இல்லை அந்த சமூகத்தோட நீ வாழ்ந்துருந்தா தான் உனக்கு பொது அறிவு வரும். புரியுதா? பேசிக் ரைட்ஸ்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் பேசிக் ரைட்ஸ்னு கூட உங்களுக்கு எவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அது தாவிக்கு ஆதரவாளர்கள் சொல்கிறேன். அதை கற்றுக்கோங்க. முட்டு கொடுக்காதீங்க. தயவுசெய்து முட்டு கொடுக்குற மாதிரி தான் என்கிட்ட எவனும் பேசாதப்பா. நீ முட்டு கொடுக்கறதுக்காக, அது கேட்கறதுக்காக நீ முட்டு கொடுத்து கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் தற்கூரி இல்லைப்பா. என்னெல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாதுப்பா. இப்போ இதே நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண, விஜய்மா சூப்பர் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் நல்லவன் அப்படி தானே? அந்த நல்லவன்ற டேகே எனக்கு வேணாம். இன்னைக்கு தான் சப்ஜெக்ட் விஜய் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் சட்டமன்றத்தில் சிரிச்சிருக்கு. அது ஓபிஎஸ் பண்ணுற காமெடிக்கு உட்காந்து சிரிக்குது. அதான் இங்கே ஹைலைட்டு. அதெல்லாம் எப்படி சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறத தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.